புது வருஷம் பிறந்த மாதிரி இருக்குது 2024. அதுக்குள்ள 2025 வரப்போகுது. கிறிஸ்துமஸ் கொண்டாடியாச்சு, நியூ இயர் வரப்போகுது. வர்ற காலமாவது ஏசப்பா வர வருஷமாவது எல்லாருக்கும் நல்லா ஆசீர்வாதமா எல்லாரும் நல்லா இருக்கட்டும். எங்க என் மருமகளை காணோம். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் எடுக்கிறதே வேலை. ஏம்மா மருமகளே, அப்புறம் காபி கொண்டாமா? ஒரு நாளைக்கு எத்தனை காபி குடிப்பாங்க? இப்பதான் போட்டு கொடுக்குறாங்க, மறுபடியும் காபி கேட்கறாங்க. சரி, என்ன ஆச்சு? என்ன அங்க முணுமுணுப்பு சத்தம் கேக்குது? ஒண்ணே இல்லை. முதல்ல போட்ட காபி நல்லா இருந்தா ரெண்டாவது காபி கேட்கிறேன். அதுவும் அந்த கேவலமா தான் இருக்கு. நல்லா போடவே தெரியாதா? ஓ அப்படியா? ஓகே ஓகே. பையன் போன் பண்றாங்கன்னு பாருப்போ. அதான் வாங்க வாங்க வாங்க. ரொம்ப 3 வருஷமா கழிச்சு நான் உங்களை பார்க்குறேன். எல்லாம் ரெடியா இந்த வரத்துக்காக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் டயர்ட் ஆயிடுச்சு. எங்க பிள்ளைங்களை காணோம்? பிள்ளைங்களா இருக்காங்க. காய்ஸ் ஜான் என்ன பையனே, எப்படி இருக்காங்க? அப்பா எப்படி இருக்கீங்க? அம்மா நல்லா இருக்கியம்மா? எப்படியம்மா படிக்கிறீங்க? எல்லாம் போதாதா? எல்லாம் படிக்கிறீங்களா? சரிம்மா சரிம்மா. உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் என்ன கிஃப்ட்? அப்பா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆமா, நான் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருல்ல. ஆமா, நம்ம அப்பா ரொம்ப ஃபாரின் சாரி. சரி மணிதா. உங்களுக்கு சூப்பரா இருக்கு தாத்தா. ஏ மேக்கப் காடி இருக்கு. தேங்க்ஸ் பா. இப்பதான் நான் தேடிட்டு இருந்தேன். மேக்கப் கிட் கிடைச்சிருச்சு எனக்கு. எப்பவே உட்கார்ந்து கத்தறது போல இன்னும் மேக்கப் கிட் போல. ஓகே. அப்பா தேங்க்ஸ் பா. ரொம்ப அழகா இருக்கு ஃபோன். ரொம்ப நல்லா இருக்கு. வாட்சும் அழகா இருக்கு. தேங்க்ஸ் பா. ஆமாமா, வெளியில இருந்த டைமண்ட் உனக்கு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்காமா மேக்கப் கிட் எல்லாம்? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அப்பா உனக்கு வாட்ச் பிடிச்சிருக்கா? வாட்ச் ரொம்ப நல்லா இருக்குப்பா. நியூட்டா இருக்கு. நான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே சொல்லுவேன். எங்க அப்பா புதுசா வாங்கிட்டு வந்திருக்காரு பாரு. ஓகே. அம்மா உங்களுக்கு சாரி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா சாரி. சூப்பரா இருக்கு. சரி, ஒரே சந்தோஷம். ஃபேமிலி என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. உங்களுக்காக நான் நிறைய சமைச்சு வச்சுக்கிறேன். சரிம்மா. நீங்க ஃப்ரெண்ட பார்க்கணும். நீங்க போயிட்டு வந்து நீங்க சாப்பிடுங்க வாங்க. சரி, நான் போய் ஃப்ரெண்ட பார்த்து நல்லா சமைச்சு வச்சிருங்க. ஜான், நான் கொடுக்குற லிஸ்ட் எல்லாம் போயிட்டு சீக்கிரமா போயிட்டு வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. அம்மா அப்பா கட்டி இந்த குவாலிட்டியா எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன்ப்பா. கரெக்டா வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து சீக்கிரமா வா. எனக்கு என்ன வேலை இருக்கு? கொடுங்க, நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறேன். இவங்க இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிரு. ஓகேவா? சரிங்கம்மா. வரனால என்னமோ காணுமே. ஹாய் பிரபு. நல்லா இருக்கப்பா. நீ எப்படி இருக்க? எப்படி இருக்கீங்க? ஊர்ல வீடு எப்போ வந்தீங்க? இப்போ மார்னிங் தான் வந்தேம்மா. இதை பார்த்துட்டு போகலான்னு பார்த்தாச்சு. என் ஃபேமிலி என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க தெரியுமா? எனக்காக ஸ்பெஷலாக சமைச்சிருக்காங்க. வெரைட்டி வெரைட்டியாக சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் சரி அதுக்குள்ள ஒன்று பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம்மா, நீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க. இந்த ஃபாரின்ல போய் நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி தரீங்க. அதனால உங்க ஃபேமிலி உங்களுக்கு அன்பு. அப்படியெல்லாம் கிடையாது. ஃபேமிலி மெம்பர்ஸ் என்கிட்ட உண்மையாக அன்பாக தான் இருக்காங்க. நான் வாங்கி கொடுக்கறதுனால அப்படியெல்லாம் கிடையாதுமா. அவங்க என்கிட்ட நிஜமாவே உண்மையாவே அன்பா இருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? பார்ப்போம். நான் தான் கேட்க போறேன். பார்த்துக்கலாம். வாங்க உட்காருங்க. சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்குது. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. கொண்டு வாங்கம்மா. எடுத்து வைக்கட்டுங்களா? சாப்பிடுறீங்களா? ஓகேம்மா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளோ சூப்பரா சமைச்சிருக்காரு. அப்பா உங்க கையால சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சுமா? நல்லா இருக்கு. என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றா சொல்லுங்க அக்கா. என்னங்க அக்கா அக்கா டாக்டர் எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? ஹலோ, என்ன? ஓகே ஓகே, நான் பார்க்குறேன். செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்க டாக்டர்.
ஐயோ சாரி பிரபு இறந்துட்டான். அப்பா எழுந்துட்டீங்களா? அப்பா டாக்டர் டாக்டர் எல்லாரும் கண்டுபிடிப்பா டாக்டர் சொல்லுங்க டாக்டர். ஏதாவது பண்ணி சொல்லுங்க. நீங்க காப்பாத்துங்க. ஏதாவது பண்ணுங்க டாக்டர் ப்ளீஸ். என்கிட்ட ஒரு சைனால இருந்து ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அதை நான் போட்டா காப்பாற்ற முடியும். அப்படியா? அப்ப உடனே போடுங்க. எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லை. ஆனா அது முடிச்சா 4 பேர்ல ஒருத்தருக்கு தான் போடணும். சரி ஏற்படுங்க ஏற்படுங்க. எனக்கு போடுங்க டாக்டர். உனக்கு ஏங்க அது என்னன்னா அவங்க யாரையாவது ஒருத்தர் போட்டா அவங்க இறந்துருவாங்க. ஆனா இவங்க காப்பாத்திடலாம். யாராவது முன் வரீங்களா போடுறதுக்கு? நான் எப்படி போட முடியும்? எங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கு. எனக்கும் கொஞ்சம் நிறைய படிக்கணும். வெளிநாட்டுக்குலாம் போகணும். பேட்டிங்க கல்யாணத்தை பார்க்கணும். பொண்ணு பேட்டி எல்லாம் பார்க்கணும். இன்னும் வேற வழி சொல்லுங்களா? கண்டிப்பா நாங்க எல்லாம் செய்வோம். பாவீங்களா? என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கீங்கன்னு நான் நினைச்சா இல்ல நான் வாங்கி பிரபு பரவாயில்ல விடுங்க. நம்ம ஃபேமிலி தானே மன்னிச்சு விட்டுது. ஆண்டவர் நமக்காக எவ்வளவு மன்னிக்கிறாரு. நம்ம குடும்பத்தாரை நம்மளே மன்னிக்க முடியாது. இல்ல ஏசப்பா நமக்காக தன்னோட ஜீவனையே கொடுத்தாருல. உலகத்துக்கு வந்து நம்மளோட பாவங்களை மன்னிக்கணுங்கிறதுக்காக தன்னோட ஜீவனை கொடுத்து நம்மளோட ஜீவனை காப்பாற்றினால நான் மன்னிக்கணும்ல. சரி நான் இவங்களை மன்னிச்சிடுறேன். இந்த டிராமாவில் பார்த்த மாதிரி எல்லாரும் அன்பு செய்வாங்க. ஆனா யாருமே வந்து உயிரை கொடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாகவே உயிரை கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் உயிரை ஒருத்தர் தன்னுடைய உயிரை கொடுத்தாருன்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த நற்செய்தியை நாம் மற்றவர்கள் சொல்ல இந்த கிறிஸ்துமஸ் சந்தோஷத்தை கொண்டாடுவோம்.